ஹே காய்ஸ், Jeju Diaries is welcoming you all. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ. பட் ஆல்ரெடி நான் இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ப்ரஷஸ் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. அது எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து மேக்கப் ப்ரஷ் கிளீனர் சொல்லிட்டு போர்ட்டபிள் எலக்ட்ரானிக் ஆட்டோமேட்டிக் அப்படின்ட்டு பிராண்டே போடல. 10 seconds குவிக் ட்ரையிங் போட்டிருக்கு. கிளிக் அண்ட் ட்ரை ப்ரஷஸ். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் ப்ரஷ் க்ளீன் பண்ணுற கிட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன எனக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த ஆட்டோமேட்டிக் அந்த சவுண்டு கேட்குது. ஸோ ஆக்சுவலி பேட்டரி வந்து நான் போட்டிருக்கேன். இதுதான் வந்து அந்த டிவைஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஒரு பவுல் மாதிரி கொடுத்துருக்காங்க. நாட் அ கிளாஸ் பவுல் கிடையாது, இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பவுல் தான். நம்ம ப்ரஷஸ்க்கு தேவையான இந்த மாதிரி ஒரு சிலிகான் ரப்பர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு 2 இந்த மாதிரி மிஷினில் கனெக்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது ஒன்று எடுத்து மிஷினில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக சுற்றுது தெரியுதா? ஸோ இட்ஸ் ரன்னிங் நவ். அது வந்து நம்ம வந்து இப்போ நம்ம ப்ரஷ்ஷுக்கு தேவைப்படுற சைஸில் சும்மா ஒரு ப்ரஷ் வச்சு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஃபவுண்டேஷன் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷுக்கு எந்த சைஸ் செட் ஆகுதுன்னு நான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் அதோட சின்ன சைஸ் இதுவுமே கொஞ்சம் லூஸாக இருக்குது. அண்ட் அதுக்கோட சின்ன சைஸ் வந்து இதுதான். ஸோ இது ஓகே ஃபைன். இது வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து நல்லா க்ரிப்பாக ஹோல்ட் ஆகிக்குது. அண்ட் நம்ம வந்து இப்போ வந்து இதில் பண்ணிவிட்டு கொஞ்சம் பயமாக இருக்குது. பட் லிட்ரலி செம்ம ஃபாஸ்ட்டாக சுற்றுது. இதுக்கு முன்னாடி நான் வந்து அவ்வளோ நேரம் வந்து என்ன சொல்கிறது, காய வைப்பேன், துவைச்சி காய வைப்பேன். ப்ரஷ்ஷு நல்லா சிலிகான் பேட் மாதிரி ஒன்று வச்சு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அதை காய வைப்பேன். பட் காஞ்சிரும் 2 secondsலேயே காஞ்சிரும். ஸோ சூப்பர். ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதான் யூஸ்டாக இருக்குது. அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த பவுலில் ஆக்சுவலி ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த பவுலில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு ஹாஃப் வர அளவுக்கு எனஃப். ஸோ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதில் வந்து இப்போ வந்து கொஞ்சமாக வந்து ஒரு லிக்விட் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய பியர்ஸோட பாடி வாஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். சும்மா கொஞ்சமாக அது ஒரு கொஞ்சமாக சொல்லிட்டு இவ்வளோ ஊற்றிட்டேன். ஓகே அது கொஞ்சம் போட்டுட்டு லெட்ஸ் பிகின். ஜாலியாக இருக்குது, ஆனால் பயமாக இருக்குது. தண்ணிலாம் தெரிச்சிருமோன்னு சொல்லிட்டு பெட்டில் வேற வச்சு பண்ணுறேன். நோ ப்ராப்ளம். நான் போய் ஒரு ஸ்டூல் மட்டும் எடுத்துகிட்டு வரேன். அப்படியே வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் பயமாக இருக்குது, நர்வஸாக இருக்குது. அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, பட் ஸ்டில் ஓகே ஸ்டாப். வில்ல விட்டு ஓ மை காட், சூப்பரா இருக்கு, ஜாலியா இருக்கு. ஓகே ஸோ வந்து என்னன்னா நம்ம மேலே எடுக்கும்போது நிறையா இருக்குது. நம்ம மேலே எடுக்கும் போது தண்ணி வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுது. அதனால் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ணணும், நம்ம ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணும்போது ரொம்ப தண்ணி தெரிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா? ஷேட், நினச்சேன் நான் தண்ணி தெரிக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி ஃபுல்லாக தண்ணி தெரிச்சிருச்சு. பட் ஓகே, காய்தா எவ்வளோ சீக்கிரமாக குயிக்காக ட்ரை ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரு நாள் ஃபேட் போட்டே எக்ஸ்ட்ராவாக ஒரு ரூமில் ப்ரஷ்ஷை தனியாக காய வைப்பேன். ஓகே லிட்ரலாக ரொம்ப காயல, பட் ஓகே. நம்ம ஊதுற காற்று இதுக்கு செட் ஆகும். எவ்வளோ காற்றடிக்குதுன்னு பார்க்குறீங்களா? என்னோட பேங்க்ஸ் எல்லாம் பறக்குது பாருங்க, அந்த அளவுக்கு காற்றடிக்குது இதில்.
பக்கா சூப்பராக ட்ரை ஆயிடுச்சு. லைட்டாக ஒரு சில பிரிசில்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம். லிட்டரலாக நம்ம வந்து இதை கேரியே பண்ணிட்டு போகலாம். அட் அ டைம் நமக்கு ஒரு 2-3 பிரைட்ஸ் வரப்போகிறது இல்லை, பட் ஸ்டில் அட் அ டைம் வந்து ஒரு 2-3 பிரைட்ஸ் வருது அப்படின்னும் போது நம்ம டிஷ்யூ பேப்பரில் வச்சு வாஷ் பண்ணுறதோட ஒரு 1/2 hour 10 minutes இதுக்கு ஒதுக்குனா போதும். வாவ், புது ப்ரஷ் மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா தெரியல, சூப்பராக ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஃபவுண்டேஷன் ப்ரஷ் இல்லாமல் வேற ப்ரஷ் எதுனா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். சின்ன கன்சீலர் ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஓகே, இது கொஞ்சம் கிரிப்பாக ஹோல்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை தனியாக சுற்றி பார்த்துக்கிறேன், கலண்டு ஓடிடுதான்ட்டு. இல்லை, ஸோ வாங்க. சரியான ஃபாஸ்ட்டு, தண்ணி சுற்றுறது உங்களுக்கு இதுலேயே தெரியும்னு நினைக்கிறேன். செம்ம ஃபாஸ்ட்டு. அது ஃப்ளாட் ப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட வேற செம வர்த்தபிளான ப்ராடக்ட்டு. இவ்வளோ நாள் நான் இது ஏன் வாங்கலன்னு எனக்கே தெரியல, பட் செம வர்த். இருக்கிறோம், ஹாப்பியாக ப்ரஷ் க்ளீன் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இதில் இருக்கிற கன்சீலர் போயிருக்கான்னு டெஸ்ட் பண்ணோன்னா இதில் வச்சு பார்க்கலாம். ஒன்றுமே வரல, அவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு. இஸ் இட் ஓகே? கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். ஐலைனர் ப்ரஷ்லாம் வந்து சூப்பராக காஞ்சிரும், ஏன்னா அது இது வேற மாதிரி. காஞ்சிருச்சு. ஸோ வந்து ஹைலைட்டர் ப்ரஷ் வந்து ட்ரை ஆகிடுச்சு. என்னைக்கோ வாஷ் பண்ண மாதிரி ட்ரை ஆகிடுச்சு. ஏன்னா இது ரொம்ப பிரிசில்ஸ் ரொம்ப தின்னாக இருக்குது, அதனால் சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு. ட்ரையாக சுத்தம் போதே பாருங்களேன் எவ்வளோ ஃபாஸ்ட் தெரியும். லிட்டரலாக அது எல்லாமே ஃப்ளாட் ஆகிடுது. ஸோ செம்மையாக காஞ்சிருச்சு இது. அண்ட் எனக்கு வந்து இன்னும் ஆனால் பட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும், ஏன்னா இது உடஞ்சிருச்சுன்னா நம்மளால் வேறு இது பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து நான் போய் இந்த எல்லா ப்ரஷஸையும் வாஷ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இன் மை லைஃப் டைம் நான் ப்ரஷ்ஷை க்ளீன் பண்ணுறதை வந்து என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ இந்த சூப்பரான ப்ராடக்ட் நான் எதில் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கினேன். இதோட ரேட் வந்து எம்ஆர்பி வந்து 1949 போட்டிருக்கு, ஆனால் ஆஃபர் ப்ரைஸில் அரௌண்ட் 900 தான் வாங்கினேன். இதோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். உங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை டெய்லி மேக்கப் போடுறவங்க இருக்காங்க, ப்ரஷ்ஷை ரொம்ப வருஷமாக க்ளீன் பண்ணாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இதை கிஃப்ட் பண்ணுங்கள், அவங்களே வாங்கிக்க சொல்லி லிங்க்கை மட்டும் சென்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டாடா ஃப்ரம் மீ, பாய் பாய். என்ன கொண்டு வந்தோம் நாம், என்ன கொண்டு போவோம், அட இந்த நொடி போதும், வேற என்ன வேண்டும்.